ஹாய். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். சம்ஒன் ரொம்ப லவ்வபிளான பர்சன் நம்ம கூடயே லாங் டைம் வாக் பண்ணலாம். சம்டைம் நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுடைய க்ளோஸ்னஸ், நம்மளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற கூடயே இருந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் சம் லவ்வபிள் ஒன். ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளுடைய மூமெண்ட் எல்லாமே அப்சர்வ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒன்று அவங்க நம்மளை ஏமாற்றலாம், அல்லது நம்ம அவங்கள ஏமாற்றலாம். பிகாஸ் அந்த லவ், அந்த பாண்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் அல்டிமேட்லி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டுகெதர்னஸ் பாண்டிங்னஸ்க்காக நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து செல்ஃப் எஸ்டீமை நம்ம சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாங் டைம் நீடிக்கும். ஸோ செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதர் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அல்லது அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம். ஈவன் அவங்க நம்மளை கொஞ்சம் பேரபிளாக நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலோ, அல்லது நம்ம அவங்கள பேரபிளாக ஏமாத்துறோன்னு தெரிஞ்சாலுமே they can manage because of their self esteem. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமில் வந்து we have to be in our own stand. ஸோ யாருக்காகவும் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய இன்னர் பீஸ், ஒவ்வொருத்தருடைய பீஸ்ஃபுல்லும் நிம்மதியும் அவங்களுடைய இன்னர் பீஸில் தான் இருக்குது. ஸோ அந்த இன்னர் பீஸை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். ஸோ எல்லா குட் திங்ஸும், எல்லா ஹாப்பி நியூஸும் நம்மளுக்கு ஆன் தி வேலே வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம அதை ரிசீவ் பண்ணுவோம். கடவுள் நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பாரு. ஸ்டே பாசிட்டிவ்.